எங்களுக்கு ஆடி 18 அப்படின்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த கலந்த சாதம்லாம் கட்டிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு வருவோம். சூப்பர். அதோட மகிமை என்ன? ஏற்கனவே தண்ணி குடுக்கறாளா குடிக்கலையான்னு தகராறு போயிட்டு இருக்கு. ஆமா, வந்திருக்கிற தண்ணீரை நம்ம ஒழுங்கா உபயோகப்படுத்திக்க மாட்டேங்கிறோம். அதை வேஸ்ட் பண்றோம். பாருங்க, நீர்நிலைகளை போற்றி உகந்து கொண்டாடுவது என்பது மரபு. காவிரி தாயாரை வழிபடுவது, தம்பதிகள்லாம் பிரிஞ்சு கூட இருப்பா. ஏன்னா ஆடிவாசம் ஜோடிகள் போய் தம்பதிகள் போய் சுவாமியை தரிசனம் பண்ணி நதியில தீர்த்தாமாடி புதுசு உடுத்திண்டு நதி ரஜஸ்வலா அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பான். இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை. நமக்கு ரவுண்டு போட்டா பௌர்ணமி, புள்ளி வச்சா அமாவாசை, அவ்வளவுதான் நம்ம ஐடியா. மாசத்துல முதல் 3 நாட்கள் நதியில ஸ்நானம் பண்ணக்கூடாது. மகாபலிபுரம், திருப்புல்லானி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் டெய்லி சமுத்திரத்துல குளிக்கலாம். அப்படி நீங்க குளிக்கச்சே கூட 18ஆம் பெருக்கு அன்று காவிரி தாயாரை போய் விழுந்து வணங்கி ஜோடிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த திருமங்கல்யத்தை அவ புதுசா கட்டிக்கிறது. நான் ஒண்ணு சொல்றேன், மஞ்ச கயிறுல இருந்தால்தான் திருமங்கல்யம். நீங்க 10 பவுன் செங்கிலியில போட்டுட்டாலும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியோட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஏபிஎன் சுவாமிகள் கூட பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள், வரக்கூடிய விழாக்கள், வைபவங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியங்கள், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க நமக்கு ஒரு பெரிய ஆர்வம் ஏற்படுறது. நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும், நம்ம வாழ்க்கையில் எல்லா ப்ராக்டிசஸ்குள்ளேயும் நம்ம வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு ஏற்படுது. அது உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலம் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி மற்றும் ஒரு அற்புதமான ஒரு நாள், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நாள், ரொம்ப சுவையான ஒரு நாள். சுவாமி நமஸ்காரம். ஜெயலலிதா சுபர்ணா நமஸ்காரம். சுவாமி, ஆடி 18 ஆடி பெருக்கு. எங்களுக்கு ஆடி 18 அப்படின்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த கலந்த சாதம்லாம் கட்டிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு வருவோம். சூப்பர். அதேதான். அவ்வளவுதானா? அதுதான். வேற என்ன வேணும் நமக்கு? வேற என்ன வேணும்? வேற என்ன அதோட மகிமை என்ன நமக்கு? காவேரி தாய். காவேரினா கங்கையினும் புனிதமாய காவிரி. மகிமை தெரியல. நதிகளை நாம மாசடைய வைக்கிறோம். ஏற்கனவே தண்ணி குடுக்கறாளா குடிக்கலையான்னு தகராறு போயிட்டு இருக்கு. வந்திருக்கிற தண்ணீரை நாம ஒழுங்கா உபயோகப்படுத்திக்க மாட்டேங்கிறோம். அதை வேஸ்ட் பண்றோம். பாருங்க, நீர்நிலைகளை போற்றி உகந்து கொண்டாடுவது என்பது மரபு. நான் உண்மையிலே கேட்கறேன், எத்தனை வீட்டுல இன்னைக்கு கிணறு இருக்கு? இல்லையே. ஒரு பிளாட் கட்டணும்னா முதல்ல கிணறு இடிக்கிறான். நான் ஒவ்வொருத்தரையும் கதறுவேன், நீங்க எத்தனை வேணா போர் போடுங்க, அந்த கிணறு பாடு ஒரு ஓரமா வச்சுட்டு போங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தான் பார்க்கிங் ஸ்பேஸ்னா மேலையாவது மூடி வைங்க, அதை துத்துறாதீங்க. அது பண்ணலாமே. ரபிஷம் போட்டு கொட்டி வச்சு அதை போட்டு அதை தொத்துறாத. அந்த மாதிரிதான் பண்றா. நீர் ஆதாரத்தினுடையதான பெருமைகள் யாருக்கும் தெரியல. எல்லாருக்கும் கேன் பாட்டில் கிடைக்கிறது, பாட்டில் கிடைக்கிறது, நாங்க சாப்பிட்டுட்டு போறோம் அப்படின்ற மாதிரி போறா. இந்த தண்ணீரை அந்த நதியில தூக்கி போட்டு வேற போறா. அது வேற. இந்த கேன் பாட்டில, பிளாஸ்டிக் பாட்டில. கோவில்கள், குளங்கள்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. எப்படியே கரை ஒதுக்கிதுன்னா மொத்தம் ஒரே பிளாஸ்டிக் பாட்டிலாவே இருக்கு. ரொம்ப மோசம், ரொம்ப கலீஜ். அது நதிகள் நமக்கு தாய். நீங்க நம்ம விவசாயிகள்லாம் பார்த்தா தெரியும். இந்த அந்த சைடு சோழ தேசத்துலாம் மேட்டூர் டேமை திறந்து முதல்ல தண்ணீர் வருதுன்னா அதை வரச்சேவே பூஜை பண்ணுவான். ஆமா, இப்போ அதெல்லாம் செய்யறாங்க. அதை பண்ணி ஊடவே அது மாசம் அடைய வைக்கிறான். அது சாதாரண ஜனங்க பக்தியா இருக்காங்க, அதை பண்றாங்க. பண்றதெல்லாம் மேல இருக்கிற ஆட்கள் தானே பண்றான். இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவன் எல்லாத்தையும் கலந்து விட்டுடுறான். கரெக்ட். ஜனங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? ஜனங்க இன்னைக்கும் பக்தியா தான் இருக்காங்க. கற்பூரம் ஏத்தி விழுந்து வணங்கி அதை தொட்டு புரோக்ஷனம் பண்ணிட்டு அதெல்லாம் பாக்குறோமே இருக்கு இல்லையா? துலா காவேரி மகாத்மியம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்கு. நதிகளுக்கெல்லாம் மகாத்மியம் உண்டு. ஆனா ஒரு நதிக்காக ஒரு புராணம், ஒரு மாசம் முழுக்க அந்த நதியினுடைய புராணத்தை வாசிக்கிறது அவ்வளவு பெருமைன்றது காவேரிக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த நதிக்கும் கிடையாது, கங்கைக்கு கூட கிடையாது. கங்கா மகாத்மியம் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஐப்பசி மாசம் துலா மாசம்னு பேரு. அந்த துலா மாசத்துல காவேரியினுடைய மகிமையை நாம வாசிக்கணும்னு இருக்கு. கோவில்கள்ல துலா காவேரி மகாத்மிய பாராயணம்ன்றது ரொம்ப பிரசித்தமான விஷயம். அதுல காவேரியை பத்தி பல சிறப்பான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆழ்வார்கள் பாசுரங்களை தாண்டி நிறைய விஷயங்கள் காவேரியினுடைய மகிமைக்கு சான்றுகளா இருக்கு. 18ஆம் பெருக்கு அப்படின்றது
ஆடி மாதம் பிறந்து 18வது நாள் அந்த நாளன்று காவிரி தாயாரை வழிபடுவது. நிறைய பேர் இப்போ வந்து இந்த ஆடி மாதம் தம்பதிகள்லாம் பிரிஞ்சு கூட இருப்பா. ஏன்னா ஆடி மாதம் பிரிஞ்சு இருக்கணும்னு இப்போலாம் அதுக்கெல்லாம் நிறைய இந்த இன்ஸ்டாலெல்லாம் ரொம்ப வேடிக்கையெல்லாம் வருது. ஆடி மாதம் பிறந்ததுனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஃபீலிங்கில் இருப்பா அப்படின்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கற்பனையும் ரசிக்கிறது. அப்போ திருமங்கல்யத்தை மாற்றிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஜோடிகள் போய் தம்பதிகள் போய் சுவாமியை தரிசனம் பண்ணி நதியில் தீர்த்தாமாடி புதுசு உடுத்திண்டு நீங்க சொல்ற மாதிரி வீடு அந்த ஃப்ரைடு ரைஸா இப்ப அதுதான் சொல்லலாம். இப்ப எல்லாத்தையும் ஒரு பேரை மாத்தி சொல்லலாம். அந்த மாதிரி அதுக்கு கலந்த சாதங்கள் எடுத்து போய் காவேரி தாயார முதல்ல வழிபடுறது. தம்பதிகளா இருந்து வழிபடுவான். அதை வழிபாடுதான் முக்கியம். புரியுதா? ஏன்னா பாருங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். பஞ்சாங்கங்கள்ல பார்த்தீங்கன்னா நதி ரஜஸ்வலா அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பான். இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை. நமக்கு ரவுண்டு போட்டா பௌர்ணமி, புள்ளி வச்சா அமாவாசை, அவ்வளவுதான் நம்ம ஐடியா. நதி ரஜஸ்வலான்னு ஒன்று இருக்கும். சில சமயங்கள்ல மாசத்துல முதல் 3 நாட்கள் நதியில ஸ்நானம் பண்ணக்கூடாது. நீர்நிலைகள்ல நாம ஸ்நானம் பண்றதுக்கோ அல்லது நீர்நிலைகளை உபயோகப்படுத்துறதுக்கோ கூட கால நேரம் உண்டு. ஒரு சமயம் பிருந்தாவனத்துல நந்தகோபர் அகாலத்துல தண்ணீர்ல இறங்கிட்டார் யமுனையில. சரி, வருணன் அவரை இழுத்துன்னு போட்டான். அவர் டைம் சரியா கவனிச்சுக்காம தண்ணிக்குள்ள இறங்கிட்டார். எங்க பெரியோர்கள்லாம் கணத்துல தண்ணீர் மூழ்வதற்கு கூட காலமாகி விட்டதுன்னா, ஒரு டைம் ஆயிடுத்து அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லிதான் ஜலம் இழுக்கணும். இப்போ குழந்தை சரணு தண்ணி வந்துருவது. எங்களுக்கெல்லாம் நாங்கள் இன்னும் ஸ்டில் தட் வி ஆர் யூசிங் ஒன்லி கிணறு. வி ஆர் வெல் விஷர்ஸ். அப்போ நதியை பிரார்த்திக்கணும். நதிக்கு 3 நாள் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். பெண்மையை போற்றக்கூடிய விஷயம் அது. அந்த சமயத்துல போய் நம்ம நதியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுல குளிக்கிறது, குதிக்கிறது, துணி துவைக்கிறது, வாய் கொப்பளிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல அந்த நதி அந்த 3 நாட்கள் கழிந்து அதுக்கப்புறம் அந்த நதியினுடைய பெருக்கு ஏற்படும் பொழுது ஒரு பக்கம் ஒருத்தர் விவசாயி தன்னுடைய வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சறார் இல்லையா? இன்னொரு பக்கம் குளம், குட்டைகள், நதி, ஏரிகள்லாம் அந்த தண்ணீர் போய் நிரம்புறது. எனக்கு தெரியும், இந்த மயிலாப்பூர்ல பீசஸ் ஸ்கூல் கிரவுண்டுலாம் இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் தண்ணீர் தேங்கவே தேங்காது. மழை பெஞ்சதுன்னா அந்த ஜலம் முழுக்க கபாலி குளத்துக்கு போயிடும். அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் இந்த ரோடு போடுறேன், கட்டடம் கட்டுறேன் அப்படின்றதுக்கோசரம் அந்த வழியெல்லாம் தூத்துட்டான். திருவள்ளூர் பெரிய குளம் இருக்கு, ஹிருத்தாபநாசினி குளம் இருக்கு, அதுக்கு புற்றூர் ஏரியிலேருந்து தண்ணி வரணும். ஒரு பக்கம் ஏரியை காப்பாற்றுறதுக்கோசரம் ஏரியில ஃபுல்லா தண்ணி ஏறிட்டே இருந்ததுன்னா ஒருவேளை ஏரி மதகுகள் உடைச்சுக்கும், ஏரி கரைகள் உடைச்சுக்கோன்றதுக்கோசரம் இந்த குளம் பெருசான குளம், அதுல வந்து ஜலத்தை பாய்ச்சறதுன்னு வச்சுருந்தான். எவ்வளவு டெக்னாலஜி, என்ன பியூட்டிஃபுல்லான ஐடியா. காஞ்சிபுரத்துல நீங்க கோவில் உள்ள மழை எங்க பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட வேஸ்ட் ஆகாது, எல்லாம் குளத்துல வந்து ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி தண்ணீரை சேமிப்பது, தண்ணீரை நாம வந்து புனிதமாக அதை பரிபாலனம் பண்ணுவது, அதை வந்து வணங்குவது என்பதாக வைத்துக் கொண்டார். இப்போ தினந்தோறும் நதியிலெல்லாம் போய் பூஜை எல்லாம் பண்ண முடியாது. சில பேர் டெய்லியே குளிச்சுட்டு அந்த நதியிலேருந்து ஒரு கையில தண்ணீர் எடுத்து அந்த நதிக்கு ஒரு அர்க்கியம் கொடுத்துட்டு கூட வருவாங்க. நீங்க சமுத்திரத்துல போய் டெய்லி குளிக்க கூடாது. மகாபலிபுரம், திருப்புல்லானி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் டெய்லி சமுத்திரத்துல குளிக்கலாம். வர்க்கலா, புரி இங்கதான் குளிக்கலாம். அப்படி நீங்க குளிக்கச்சே கூட சமுத்திரராஜனை வேண்டி கொண்டுதான் நீங்க குளிக்கணும். அப்ப வெறுங்கையோட போகக்கூடாது. அந்த சமுத்திரராஜனுக்கு ஏதாவது ஒரு சமர்ப்பணம் பண்ணணும். எல்லாம் ஒரு தெய்வ வழிபாடு. என்ன சமர்ப்பணம்? எளிமையா ஏதாவது ஒண்ணு சாதாரண ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து போய் கொடுப்பாங்க. ஆமா, பெரியவாளை பார்க்க போறச்சே மாதிரி அந்த மாதிரி. ஆமா, ராஜாவை பார்க்கச்சே, கர்ப்பிணியை பார்க்கச்சே, குழந்தைகளை பார்க்கச்சே, நோயாளிகளை பார்க்கச்சே, குருமார்களை பார்க்கச்சே, கடவுளை பார்க்கச்சே வெறுங்கையோட போகக்கூடாது. சாஸ்திரம் இருக்கு. நம்ம ஒருத்தர் படுத்துட்டுக்காரனா ஒரு ஹார்லிக்ஸோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோ வாங்கிட்டு போக மாட்டோமா, பிரெட்டோ வாங்கிட்டு போக, ஏதோ ஒன்று ஒரு சாத்துக்குடியோ வாங்கிட்டு போக மாட்டோம். ஆமா, ஒரு கர்ப்பிணி பெண் இருந்தா ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போக மாட்டான். ஒரு குழந்தை தான் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போக மாட்டான். கண்டிப்பா. அவ்வளவுதான். சுவாமி தரிசனம் பண்ணிச்சா ஒரு கல்கண்டோ ஒரு வாழைப்பழமோ வாங்கிட்டு போலியா? சமுத்திரராஜன் அவன், வருணராஜன். அவனை நாம வந்து அவன்கிட்ட நாம பர்மிஷன் கேட்டிருக்கோம். நான் குளிக்க போறேன் உங்ககிட்ட, உன்னை எனக்கு நீ பர்மிஷன் கொடுன்னு கொடுத்தோன்னே அவர் ஓகேன்னா அவருக்கு ஒரு எலுமிச்சம் இருந்தா உன்னை பார்க்க வந்திருக்கேன், ஒரு எலுமிச்சம் இருந்தா என்ன பண்ண போறான்? அதை போட்டுட்டு அவன் குளிக்க போறோம். 2 ரூபாய் எலுமிச்சம்பழத்துக்கு என்ன நமக்கு பன்னாடத்தனம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரியல, அதனாலதான் செய்யல. அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க பலருக்கும் தோணும். நிறைய பேர் சமுத்திர ஸ்நானம் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு முக்கியமான நாள்ல கூட போய் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப போறப்ப இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறத
சொல்லிட்டா மக்கள் செய்வாங்க. அதுல ஒண்ணும் அவங்களுக்கு இது இல்ல. ஆமா, இதெல்லாம் வழி இருக்கு. பெரியோர்கள் வந்து வழி காமிச்சிருக்கா. இப்போ நான் யாரையும் தப்பு சொல்லல. ஆனா ஒண்ணு நான் ஒரு ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன அப்படி கேட்டா, நம்ம ஆஸ்திகர்கள் நிறைய எங்க இருந்தாலும் அந்த ஆஸ்திகத்தை மிஸ் பண்றது இல்லவா. நீங்க பாருங்க, அழகர் உற்சவத்தும் போது வெளிநாடுகள்ல கூட அந்த குதிரை வாகன உற்சவம் பண்ணினான். நிறைய பேர் வீடுகள்ல கூட அந்த லைவ்ல டிவில வரும்பொழுது, மீனாட்சி கல்யாணத்தும் பொழுது அந்த வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியதான தம்பதிகள்னா கரெக்டா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் பொழுது தாங்கள் இங்க அந்த டிவி முன்னாடி இருந்து தாலி கட்டினாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த மாதிரி இந்த 18ஆம் பெருக்க பல நாடுகள்ல இப்பயும் கொண்டாடிட்டு இருக்கான். அவளுக்கு அந்த நதிக்கு போக முடியலன்னா கூட கலந்த சாதம் பண்ணி விடுறான். அப்பளா வடகம் வெத்தல் அதெல்லாம் போட்டு ஜம்முன்னு ரைட் ஓகே அப்படின்ட்டு. இது பண்பாடு தான். நான் வந்து ரொம்பவே கொண்டாடுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால அந்த நதிகளை நாம வணங்குவதற்கு, வருண தேவதையை வணங்குவதற்கான ஒரு வழிபாட்டு முறை இது. இதுல 18ஆம் பெருக்குன்றது ரொம்ப விசேஷமாக அந்த துலா காவேரி மகாத்மியத்துல வர்ணிக்கப்படுகிறது. 18வது நாள் காவேரி நல்ல ஃப்ளோவா வாட்டுறோம். நீங்க பாருங்க, அன்னைக்கு காஞ்சிபுரம் இது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் அம்மா மண்டபம், அது அம்மா மண்டபம் படித்துறேன். நீங்க அம்மானா என்ன, அரங்கத்தம்மா. அம்மானா சுவாமின்னு அர்த்தம். அரங்கத்தம்மா அப்படின்னு பெருமாளை சொல்லலையா ஆழ்வார், பள்ளி எழுந்துடாயேன்னு. அம்மா மண்டபம்னா அம்மான்னா அம்மான், அம்மா பெருமாள் சுவாமி அவர் எழுந்துடுவார். எழுந்தருளி காவேரி தாயாருக்கு சீர் கொடுப்பார். சிறப்பு. கஜேந்திர மோட்சமும் அங்க நடக்கும். அந்த யானைக்கு அனுகிரகம் பண்ணுவார். அது ஒண்ணு சொல்லணும், அந்த யானைக்கு சுவாமி வந்து மரியாதை பண்ணுவார். அதே மாதிரி இங்க அம்மா மண்டபம் படித்துறைக்கு சுவாமி எழுந்துருளி காவேரி தாயாருக்கு பட்டு புடவை, மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, சீதனம் கொடுப்பான். ஏன்னா நாட செழிப்பா வச்சிருக்கா. அந்த இதுல விட்டுருவாங்க. ஆமா ஆமா, நல்ல பட்டு புடவை, அப்புறம் மஞ்ச கொத்து, வெத்தலைப்பாக்கு, புஷ்பம், குங்குமம், சந்தனம். ஒரு சுமங்கலி ஸ்திரீக்கு நீங்க என்னென்ன வெத்தலைப்பாக்கு கொடுப்பீங்க? எல்லாம் வச்சு எல்லாம் அந்த சுமங்கலித்தன்மைக்கு உரியதான அத்தனையும் கொடுப்போல. வளையல், திலகம், அது மாதிரி இருக்குல்ல. ஆமா, அந்த மாதிரி பெரிய தாம்பாளத்துல பெருமாள் வந்து அதை கொண்டாடுறாரு, நமக்கு செய்து காட்டுறாரு அவரு. நாம வெறும் புளியோர் எடுத்து போய் சாப்பிட்டு வரதை மட்டும்தான் நம்ம மைண்ட்ல பெருசா வச்சு. ஆனா நான் பார்த்திருக்கேன் இந்த ஸ்ரீரங்கத்துல ஒண்ணு அந்த மாதிரி நிறைய சுவாமிகள் அந்த நதிக்கரைக்கு எழுதுறது உண்டு. தீர்த்தம் சாதிப்பது, சில ஊர்ல தீர்த்தவாரி கூட வச்சுப்பா 18ஆம் பெருக்கு. அப்ப இவெல்லாம் இருக்கா இல்லையா, இந்த சாதாரண ஜனங்கள்லாம் நீங்க சொல்ற மாதிரி பல விதமான சித்திராண்ணங்கள் பண்ணி கொண்டு இருக்காள, அப்படியே வச்சு சுவாமிக்கு அப்படியே படைப்பாத நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடுவான். சுவாமி வந்த உடனே அந்த சுவாமிக்கு இவாளா அப்படியே படைக்கிறது. இந்த திருமாலிருஞ்சோலையை பத்தி ஆழ்வார் பேசும்பொழுது, திருமாலிருஞ்சோலையில நிறைய குறவர்கள் இருக்கிறார்கள். இந்த நரிக்குறவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, ட்ரைப்ஸ், வேடுவர்கள். அவ அந்த திணை தானியத்தை அங்க விதைச்சிருக்கா. அந்த திணையானது அறுவடை பண்ணியிருக்கா. காட்டுல காட்டுவாசிகள் தானே, மலை குகைகள்ல தாழ்வரைகள் தானே. அவன் அதுதான் பழமுதிர் சோலைன்னு சொல்றோம். திருமாலிருஞ்சோலை தான் பழமுதிர் சோலை. அங்க இருக்கிறவா அந்த திணை தானியத்தை முதல்ல சமையல் பண்ண ஆரம்பிப்பான். புனத்திணை கிள்ளி புது அவி காட்டி இனக்குறவர் புதியது உண்ணும் எழில் மாலிருஞ்சோலை என்றாய் ஆழ்வார். பொங்கல் இடுற மாதிரி என்ன, அங்கே இருந்தே திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு தாங்கள் இங்க இருந்து படையல் வைப்பாங்க. அப்பா முதல்ல அறுவடை பண்ணியிருக்கேன், இந்த தானியத்தை கொண்டு சமைக்க போறேன், இனிமே இதுதான் எனக்கு சாப்பாடு, இது உன்னுடைய அனுகிரகத்தினால கிடைச்சது அப்படின்னு அழகனுக்கு அங்கே இருந்தே நிவேதனம் பண்ணுவாளாம். அவளுக்கெல்லாம் சால கிராமம் இருக்கு, பெருமாள் திருவாராதனம், ஏலக்காய் பொடி போடு, இந்த பொடியை போடு, நல்ல புஷ்பங்களை கொண்டு வா, சக்கரை பொங்கல் பண்ணுனா சொல்றோம். அந்த மாதிரி 18ஆம் பெருக்கு அன்று காவிரி தாயாரை போய் விழுந்து வணங்கி ஜோடிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த திருமங்கல்யத்தை அவ புதுசா கட்டிக்கிறது. நான் ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு இதை எல்லாரும் சரியான பாசிட்டிவா எடுத்துக்கணும். மஞ்ச கயிறுல இருந்தால்தான் திருமங்கல்யம். நீங்க 10 பவுன் செங்கிலியில போட்டுட்டாலும் திருமங்கல்யம் அது பெரியோர்கள் ஏற்புடையது அன்று. பெரியோர்களுக்கு மஞ்ச கயிறுல கோத்திருந்தால்தான் திருமங்கல்யம்.
புரியுது. இப்ப எல்லாம் அதை பெருசா ஸ்டைல்னு நினைச்சுட்டு அதுக்கு செயின்லாம் போட்டுக்கிறா. அது அவ்வளவு பெரியவாளுக்கு சம்மதம் இல்லை. புரியுது புரியுது. அதுக்கப்புறம் அவ சௌகரியம் அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆனா சொல்றத சொல்லிட்டோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய புதுமண தம்பதியருக்கு அன்னைக்கு அந்த திருமங்கல்யத்தை பிரிச்சு கட்டுறது அப்படின்றதாக சொல்லுவா. கூட ஹஸ்பண்ட் அன்னைக்கு இருந்தாருன்னா சந்தோஷம், இல்லைன்னா அவளே அதை பிரிச்சு கட்டிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. அது அந்த பெரியவங்க தெய்வீகமா இருக்கும் அதெல்லாம் பார்க்கச்சு. 18ஆம் இருக்கு ஒரு பக்கம் காவிரி தாயார் அப்படியே சந்தோஷமா, அந்த தாய் தானே, காவிரி தாய் தானே, இத்தனை பேருக்கு அவ ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பெருமாள், ஒரு பக்கம் காவிரி தாயார், அதுக்கு நடுவுல இத்தனை பேர் ஆஸ்திகர்கள். அவ அத ஒரு தெய்வீகமான ஒரு, அதுதான் நமக்கு தேவை. இந்த டங்கு டங்கு நச்சு டுங்கு டுங்குன்னு டான்ஸ் ஆடிட்டு கல்யாணம்ன்ற பேர்ல ஒரே அமகலம் பண்ணிட்டு. புரியுது புரியுது. அதனால நதிகளையும் நாம போற்றுவது, நதிகளுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவிப்பது. ஏன்னா நீரின்றி அமையாத உலகம் இல்லையா? ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா. அதுதானே நமக்கு எல்லா ஆதாரத்துக்கும் காரணபூதமா இருக்கு. அத காவேரி அப்படி செழிப்பா ஓடி வராலாம். அதை வர்ணிக்கிறார் பாருங்க. ரங்கநாதன் யாருன்னா காவேரி தாயாருக்கு மாப்பிள்ளை. இப்படி ஏன்னா சமுத்திரராஜன்றவன் எல்லா நதிகளுக்கும் கணவன். ஏன்னா எல்லா நதியும் எங்க போய் சேர்றது? சமுத்திரத்துலதான். ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சரி சாகரம். அப்ப சமுத்திரராஜன் யாரு? கணவன். நதிகள்லாம் யாரு? சமுத்திரராஜனுடைய மனைவி. அப்ப காவேரி சமுத்திரராஜனுடைய மனைவி. ரங்கநாதன் யாருன்னா பார்க்கடல்ல இருந்து உண்டான பிராட்டியினுடைய நாயகன். அப்ப சமுத்திரராஜன் என்பவன் ரங்கநாதனுக்கு மாமனர். மகாலட்சுமி தாயார் அங்கதான சமுத்திர தனயாயை நமஹா என்று பிராட்டிக்கு ஒரு திருநாமம் உண்டு, அர்ச்சனை உண்டு. புரியுது, கரெக்டா? புரியுது. அப்போ கடலரசன் என்பவன் மாமனார்னா காவேரி யாரு? மாமியார். மாமியார் தான். ஆமா ஆமா, ஓகேவா? ஆமா. அந்த காலத்துல மாப்பிள்ளை வந்துட்டாருன்னா மாமியாருக்கெல்லாம் கை காலெல்லாம் பரபரக்கணும். ஐயோ மாப்பிள்ளை வந்துட்டாரு, மாப்பிள்ளை வந்துட்டாரு, மாப்பிள்ளை. இப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க, முந்தாரத்து மீந்து போறதை எடுத்து திண்டு போடுவா இல்லையா? ஆமா ஆமா. அப்போ மாப்பிள்ளை வந்துட்டாரு, மாப்பிள்ளை வந்துட்டாரு. அதுவும் தன்னுடைய பெண்ணை அப்படி தாங்குன்னு தாங்குற மாப்பிள்ளை, சாமானியப்பட்டவர். ஆமா ஆமா ஆமா. அந்த பரபரப்புல அவருக்கு என்ன சமர்ப்பிக்கலாம், அவருக்கு என்ன பண்ணலாம், புதுசா டிஃபன் பண்ணலாம், புதுசா டிஷ்ஷஸ் பண்ணலாம். சமீபத்துல கூட ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு மாமியார் தன்னுடைய மாப்பிள்ளைக்கு ஆடி பெருக்க 168 டிஷ்ஷஸ் பண்ணி போட்டாங்க. ஒவ்வொரு ஆடிக்கும் அது ஒரு ஸ்பெஷலா வந்துடும். யாராவது ஒருத்தர் 400 வெரைட்டி பண்றீங்க, 300 வெரைட்டி பண்றீங்க, நமக்கெல்லாம் ஒரு இதை உருவாக்குவா. பாவிகளா சோதிக்காதீங்க பாருங்க. அதேதான் அதேதான். தன்னுடைய அலைகளாகிற கைகளினாலே அவற்றை சுமந்து வந்து அதுல இன்னும் புஷ்பங்கள்லாம் நிறைய இருக்கும். காவிரியின் இருபுறமும் தேன் பெருக்கு நிறைந்த சோலைகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கைகள் அலைகளாகிற கைகளினாலே அவற்றை சுமந்து வந்து ரங்கநாதன் என்னும் தன்னுடைய அழகிய மணவாளன் என்னும் மாப்பிள்ளை இருக்கானே, அந்த மாப்பிள்ளைக்கு இவ சாப்பிடலாம். மாப்பிள்ளை மாப்பிள்ளை கஸ்தூரி எல்லாம் போட்டுக்கோங்க, அது புதுசா இப்ப டியோடரண்ட் ஸ்ப்ரே சந்தனக்கட்டைகள்லாம் கொண்டு வரா, தந்தங்களை கொண்டு வரா. ஏன்னா அங்கெல்லாம் யானைகள் நிறைய, அந்த யானைகள் இறந்து அதனுடைய தந்தங்கள் முறிந்து அதெல்லாம் வருது. அதை கொண்டு வந்து அப்படி ஸ்ரீரங்கத்துல பெருமாள் திருவடியில அப்படி சேர்க்கிறா. இப்போ இன்னொன்னு, அந்த மாதிரி தன்னிடத்துல பிரீத்தி கொண்ட மாமியார சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய மாப்பிள்ளை யாரு? நம்ம பெருமாள், நம் பெருமாள். அதனால அவளுக்கு, அம்மா இந்த பாருங்க, உங்களுக்கு ஓசரம் ஃபாரின்ல இந்த புடவை வாங்கினேன், உங்களுக்கு ஓசரம் இந்த நெக்லஸ் வாங்கினேன் அப்படின்னு பெருமாள் காவிரி தாயாருக்கு சீர் கொடுக்கிறார். புரியுது, சிறப்பு, அற்புதம். இத சேவிக்கிறவா, இத அனுபவிக்கிறவா, அவ தங்கள் நல்ல மன வாழ்க்கையை அவர்கள் நன்கு பெற்று வாழ்வார்கள் என்பது ஒரு ஐதிஹ்யம். அப்படித்தான் இருக்கா. இன்னைக்கு நம்ம அப்பா அம்மாக்கள்லாம் சஷ்டியப்த பூர்த்தி பண்ணிட்டு இருக்கா, சதாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியுமா? சொல்லிக்கிற மாதிரி இருக்கா? இல்லையே. அதுதான் விஷயம். ஓகே ஓகே நேர்களே, ஆடிப்பெருக்கு அப்படின்னு அது உணர்ச்சி பெருக்கு. அது சுவாமிகள் அப்படி மடை திறந்த வெள்ளம், இதுக்குதான் கரெக்டா இருக்கும் போல.
அது எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. நம்ம கேட்க கேட்க தான் நமக்கு வந்து ஒவ்வொன்றும் புரியறது. நாம் ஒரு விஷயத்தை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறதையே நாம் இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். இதில் அற்புதமாக இருந்தது. சுவாமி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் காவிரி தாயார் வெள்ளமிட்டு வழிந்தோடி நட்பெருக்கை கொடுத்து நாட்டை வளமாக்குற மாதிரி எல்லாருடைய மனதிலையும் பக்தி வெள்ளத்தையும் ஆனந்த வெள்ளத்தையும் கொடுக்கணும். எல்லா புதுமண தம்பதிகள், பழைய தம்பதிகள், எல்லா தம்பதிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையானது பெருகணும் என்பதாக ரங்கநாத பெருமாளை பிரார்த்திச்சுக்கலாம். ஜெயகருட சுபர்ணா. ஜெயகருட சுபர்ணா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.